விளையாடும் சிவமே. அகிலம் போற்றும் அண்ணாமலை தீபம். தனதன தந்தன தோம் தகிட தகிட மண்ணில் விளையாடும் சிவமே. நினைத்தாலே முக்தி தரும் தலம். பஞ்சபூத தலங்களில் அக்னி தலம். இன்றும் ஏராளமான சித்தர்கள் வாழும் தலம். 9 கோபுரங்கள், 7 பிரகாரங்கள் கொண்ட பிரம்மாண்ட தலம். ஈசன் அண்ணாமலையாராக அருணாச்சலேஸ்வரராக அருள் பாலிக்கும் தலம். இறைவி உண்ணாமுலையாளாக எழில் கொண்ட தலம். அதுதான் அக்னி பர்வதம் என்றும் அக்னிமலை என்றும் போற்றப்படும் திருவண்ணாமலை திருத்தலம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் தேவார பாடல் பெற்ற தலங்களில் நடுநாட்டு தலங்களில் ஒன்றாகும். அப்பர், சுந்தரர், ஞானசம்பந்தர் ஆகிய மூவராலும் பாடல் பெற்ற தலம் இது. மேலும் திருவாசக திருத்தலங்களில் ஒன்று என்ற பெருமையையும் கொண்ட தலமாகும். தேவாதி தேவனே ஸ்ரீ மகாதேவனே ஓம் நம சிவாயனே. பாதாதி கேசம் லயம் நிறைந்தோனே ஓம் நம சிவாயனே. அருணாச்சலேஸ்வரர் என்று இத்தல இறைவனை போற்றுகிறோம். அருணம் என்றால் நெருப்பு, அசலம் என்றால் மலை. இந்த மலை நெருப்பு மலை என்பதால்தான் சுவாமிக்கு அருணாச்சலம் என்ற பெயர் வந்தது. அண்ணுதல் என்றால் நெருங்குதல் என்று பொருள். அண்ணாத என்றால் நெருங்க முடியாத என்று பொருள். திருமாலும் நான்முகனும் அண்ட முடியாததால் அல்லது நெருங்க முடியாததால் அண்ணாமலை என்ற பெயர் வந்தது. தேவா ஜெகன்மாதேவா வரகுண சிவனே நீவா. ஜலகண்டேஸ்வரா ஸ்ரீ ஜெகதீஷா ஸ்ரீ மகாலிங்கனே நீவா. பிரம்மாவும் திருமாலும் சிவனின் அடிமுடியை தேடிய நிகழ்வை தேவாரத்தில் திருஞான சம்பந்தர் தானுதல் செய்திரை காணிய மாலொடு தண்டாமரையானும் நீனுதல் செய்தொழிய நிமிர்ந்தான் என பாடி விவரித்திருக்கிறார். அதாவது நான்முகனும் திருமாலும் தேடத் தேட சிவபெருமான் முதலும் முடிவும் இல்லாமல் வளர்ந்து கொண்டே போனாராம். அதை தேவாரத்தில் கடல் வண்ணனும் வேதக்கிளர் தாமரை மலர்மேல் உரை கேடில் புகழோனும் அளவாவனம் அழலாகிய அண்ணாமலை அண்ணல் என்று குறிப்பிட்டிருக்கிறார் சம்பந்தர். அதாவது கடல் வண்ணனான திருமாலும் தாமரை மேல் அமர்ந்த பிரம்மனும் அளவிட முடியாத வண்ணம் அழலாகிய தீயாக நின்ற அண்ணாமலையார் என்பதுதான் இதன் பொருள். கைலையின் நாதா அர்த்தநாரீசா கங்காதரனே வைதீஸ்வரனே ஹர ஹர சங்கரா ஜய ஜய சங்கரா என கருள் புரிவாய் சதா சிவா. தேவாதி தேவனே ஸ்ரீ மகாதேவனே ஓம் நம சிவாயனே. திருவண்ணாமலையைச் சுற்றினாலே பாவங்கள் ஒழியும் என்றும் இந்த மலையைச் சுற்ற ஒரு அடி எடுத்து வைத்தாலே 1000 யாகங்கள் செய்த பலன் கிடைக்கும் என்றும் புராணங்கள் பெருமைப்படுத்துகின்றன. லிங்கமே மலையாக அமைந்ததால் இம்மலையை கிரிவலம் வந்து வணங்குகின்றார்கள். எல்லா நாட்களிலும் மலையை மக்கள் வலம் வருகிறார்கள் என்றாலும் பௌர்ணமி நாளில் வலம் வருதல் மிக சிறப்பாக கருதப்படுகிறது. அண்ணாமலையானது 2668 அடி உயரம் கொண்டது. மலையின் அடிவாரத்தில் 14 ஏக்கர் நிலப்பரப்பில் கோயில் விரிந்து பரந்துள்ளது. 8 திக்கிலும் அஷ்டலிங்கங்களைக் கொண்ட எண்கோண அமைப்பில் திருவண்ணாமலை தலம் காணப்படுகிறது.
சிவன் கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் திருமால் பிரம்மன் இருவருக்கும் அக்னி வடிவமாக காட்சி தந்தார். ஒவ்வொரு வருடமும் இதை கொண்டாட கார்த்திகை தீபத் திருநாள் அன்று திருவண்ணாமலை கோயிலில் மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படுகிறது. அந்த நேரத்தில் கோயிலில் சிவபெருமான் மாதொரு பாகனாக அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தில் அலங்கரிக்கப்பட்டு வெளியே காட்சி தருவார். கார்த்திகை தீப நாளையொட்டி கார்த்திகை தீப பிரம்மோற்சவ திருவிழா அண்ணாமலையார் கோயிலில் 10 நாட்கள் நடைபெறும். இதில் உற்சவர்களின் ஊர்வலங்களும் 3 நாள் தெப்பத் திருவிழாவும் அதனையடுத்து சண்டிகேஸ்வரர் உற்சவமும் நடைபெறும். திருவண்ணாமலை மகாதீபம் என்பது திருவண்ணாமலை தீபத் திருவிழாவில் 10ஆம் நாள் திருவிழாவாகும். கார்த்திகை தீபம் அன்று அதிகாலை பரணி தீபமும் மாலையில் மகாதீபமும் ஏற்றப்படுகிறது. பரணி தீபம் ஏற்றுவதற்காக காலை 5 மணி அளவில் 5 மடக்குகள் எனும் அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றி வைப்பார்கள். கார்த்திகை மாதத்தில் பரணி நட்சத்திரத்தில் இத்தீபம் ஏற்றுவதால் பரணி தீபம் எனப்படுகிறது. 5 மடக்குகளும் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற 5 தொழில் புரியும் இறைவனின் 5 திருமுகங்களை குறிக்கும். 10ஆம் நாள் அதிகாலை அண்ணாமலையார் சன்னதியில் ஒரு தீபம் ஏற்றி அதன் மூலம் மேலும் 5 தீபங்கள் ஏற்றி பூஜை செய்வார்கள். மூலவர் கருவறை முன் மிகப்பெரிய கற்பூர கட்டியில் ஜோதி ஒளி ஏற்றி தீபாராதனை காட்டி அதில் ஒற்றை தீபம் ஏற்றுவார்கள். இந்த ஒற்றை நெய் தீபத்தால் நந்தி முன் 5 பெரிய அகல் விளக்கு ஏற்றுவார்கள். அதன்பின் உண்ணாமுலை அம்மன் சன்னதியிலும் 5 பெரிய அகல் விளக்கில் தீபம் ஏற்றுவார்கள். பரணி தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதை கொண்டு பஞ்சமுக தீபம் ஏற்றப்படுகிறது. பின்பு அந்த தீபங்களை ஒன்றாக்கி அண்ணாமலையார் அருகில் வைத்து விடுவார்கள். இதனைத்தான் ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாகுதல் தத்துவம் என்கிறார்கள். பரம்பொருளான சிவனே பல வடிவங்களாக அருளுகிறார் என்பதே இந்நிகழ்ச்சியின் உட்கருத்தாகும். பரணி தீபத்தினை இறுதியாக பைரவர் சன்னதியில் வைக்கின்றனர். தீபத் திருநாளன்று அதிகாலையில் மலையடிவாரத்தில் ஏற்றப்படுவது பரணி தீபம் என்றால் மாலையில் மலையுச்சியில் ஏற்றப்படுவது மகாதீபமாகும். இத்தீபம் சிவன் அக்னி பிழம்பாக நெருப்பு மலையாக நின்றார் என்ற ஐதீகப்படி மலையில் தீபம் ஏற்றப்படுகிறது. இத்தீபம் ஏற்றும் மலையானது 2668 அடி உயரம் கொண்டது. இம்மலை மீது தீபம் ஏற்ற செம்பு, இரும்பு கொப்பரை கொண்டு தயாரிக்கப்பட்ட கொப்பரையில் தீபம் ஏற்றுவார்கள். இக்கொப்பரையை 1668 பிரதானி வேங்கடபதி ஐயர் என்பவர் வெண்கலத்தில் செய்து கொடுத்தார். பின்பு 1991 இரும்பினால் உருவாக்கப்பட்ட கொப்பரை தற்போது வரை பயன்பாட்டில் உள்ளது. இத்தீபம் ஏற்ற சுமார் 3000 கிலோவுக்கும் மேற்பட்ட நெய்யும் 1000 மீட்டர் காடா துணியும் பயன்படுத்தப்படுகிறது. இம்மகாதீபம் ஏற்றுகின்ற உரிமை பர்வத ராஜகுலத்தினர் பெற்றுள்ளனர். இவர்கள் செம்படவர்கள் எனப்படுவர். சிவன் படையினர் செம்படவர்கள். இதன் நினைவாக இவர்களுக்கு இவ்வுரிமை வழங்கப்படுகிறது. இவர்கள் தங்களுக்குள் முறை போட்டுக்கொண்டு ஆண்டுதோறும் மலை மீது தீபம் ஏற்றுகின்றனர். மலையில் தீபம் ஏற்றுவதற்கு முன்பு கோயிலில் பஞ்சமூர்த்திகளுக்கு தீப தரிசனம் காண்பிக்கப்படும். இந்நேரத்தில் பக்தர்கள் கூட்டம் கோவிலில் இத்தீபத்தை காண அலைமோதும். தீபம் ஏற்றும் நேரம் நெருங்கியவுடன் அர்த்தநாரீஸ்வரர் தோன்றுவார். இறைவன் தேவிக்கு தன்னுடைய இடப்பக்கம் அளித்து இன்று காட்சியளித்தார். அதன் நினைவாக 3 நிமிடத்தில் அர்த்தநாரீஸ்வரர் வந்து தரிசனம் தருவார். பின்பு உடனே மலையில் 6 மணிக்கு தீபம் ஏற்றுவர். அப்பொழுது அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற முழக்கம் வானை முட்டும். இந்த மகாதீபமானது ஏற்றப்பட்ட நாளிலிருந்து 11 நாட்கள் வரை அணையாமல் அப்படியே எரிந்து கொண்டிருக்கும். ஆண்டுதோறும் இந்த மகாதீபத்தினை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் கூடுகின்றனர்.
திருவண்ணாமலையில் மலையே சிவபெருமானாக கருதப்படுகிறது. எனவே கார்த்திகை தீபத்தன்று மலைவலம் வருதல் மிகவும் சிறப்பானது. அந்நாளில் வலம் வருதல் அவர்களுக்கு பாவ விமோச்சனம் நிச்சயம் கிடைக்கும், கர்ம வினைகளை போக்கும் என்பது அந்நகர மக்களின் நம்பிக்கை. தகதக தகவென தகதிமிதம் தன விண்ணில் விளையாடும் சிவமே, அகிலம் போற்றும் அண்ணாமலை தீபம். தனதன தந்தன தோம் தகிட தகிட மண்ணில் விளையாடும் சிவமே.